எந்திரிமா. 7 மணியாச்சு, இன்னும் வேலை செய்யாம இன்னும் தூங்கிட்டு இருக்க? இல்ல நைனா, 2 நாளா உடம்பு சரியில்லை, உடம்புலாம் வலிக்குது, அதனாலதான் நைனா ஏந்திரிக்க முடியல. அம்மா உடம்பு முன்ன மாதிரி இல்ல நைனா. இப்பவாச்சும் உங்க அம்மா பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நந்தெல்லாம் போலப்பா, கவர்மெண்ட் பஸ்ல டிக்கெட்டு ஃப்ரீயா தரதுனால பஸ்லயே போயிட்டு வரேன். ஆனா உன் பொண்டாட்டி அது எப்படி எப்படியோ பேசுறாப்பா. நம்ம வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தானே போனேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? காரியம் ஆகணும்னா எப்படி வேணாலும் நீ மாத்தி மாத்தி பேசுவ. இல்ல நைனா, உன் பொண்டாட்டி பேசுறது கேட்காத நைனா, என்ன நம்பு நைனா. அவ பேத்திய பத்தி என்னென்னவோ சொன்னா தெரியுமா? நிறுத்துங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிங்க. நீங்க போய் சொல்லு மீனா. ஏங்க, உங்க அம்மா நீங்க ஆபீஸ் போனதும் திரும்பவும் போய் படுத்துட்டாங்க, ஒரு வேலையும் செய்யல. எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், சும்மா நடிச்சேன்னு சொன்னாங்க. அப்பவாது தெரிஞ்சுக்கணும் உங்க அம்மாவை பத்தி. நான் இப்பவே வந்து அம்மாவை அனாதாசிரமத்தில் சேர்த்து விடுறேன். ஏய் எந்திரி எந்திரி. என்னப்பா என்னப்பாச்சு? என்ன பித்த பையன் நாடகம் போடுறியா? என்னப்பா ஒண்ணும் புரியல. உனக்கு ஒண்ணும் புரிய வேணாம், போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி நம்ம கிளம்புறோம். எங்கப்பா போறோம்? உன்னை அனாதாசிரமத்தில் எடுத்து போய் சேர்க்க போறேன். யாப்பா வேணாப்பா. ஏய் டிராமா பண்ணாத, டிராமா பண்ணாத. 5 மணிக்கே எழுந்து வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்ததப்பா, நீ சொன்னதெல்லாம் கேக்குறப்பா. வேணும்னா உன் பொண்டாட்டி காலையும் ஒரு காலையும் விடுறா. நம்பாதீங்க, எல்லாமே நடிப்பு. நீங்க அப்படி போனதும் உடனே படுத்துட்டாங்க, எந்த வேலையும் செய்யல, எல்லாமே நான் தான் செஞ்சேன். ஒண்ணும் சொல்ல வேணாம், எந்திரி. எந்திரி, கிளம்பு. புத்தி படிக்கிறதுக்கு கிளம்பு. எந்திரின்ற. வேணாமா.